ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு ஒரு சில்லி இட்லி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுடைய கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற சில்லி இட்லியோடைய ஃப்ளேவர் அப்படியே நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மீதமான இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் போதும். இதே மாதிரி நம்மளுடைய எல்லா இட்லியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இட்லி பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போது நீங்கள் டயட்டில் இருக்க, எனக்கு ஆயில் அதிகமாக சேராதுன்றவங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு இந்த இட்லி க்யூப்ஸை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணாமல் ஒரு நார்மல் ஃப்ரை பண்ணி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இட்லி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு சரியாக சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிற போது இந்த மாதிரி ஒரு இட்லி வச்சு ஒரு டிஷ் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்மளோட இட்லி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இட்லியை பொரிக்கிறோம். மற்றபடி நீங்கள் நார்மலாக அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதே பேனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 வதக்கி விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்க போகிறோம். சோயா சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடுங்க. ரெட் சில்லி சாஸ்க்கு பதிலாக நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இல்லை ரெட் சில்லி சாஸ் இல்லை அப்படின்றவங்க வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பொரிச்சு வச்ச இட்லியெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். உங்களுக்கு இட்லி பார்க்கும் போதே தெரியும் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஸோட ஜூசினஸ் ப்ளஸ் கிறிஸ்பினஸோடு இருக்கும். அட்டகாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes அப்படியே விட்டுடலாம். இப்போது கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சில்லி இட்லி செஞ்சு கட்டி கொடுங்க, டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக வரும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ஒரு டச் பண்ணுங்கள். நம்மளுடைய சில்லி இட்லி பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்குன்னு. Thank you.